உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். Happened to them. Not only they stood for their field, they fought for the Kisan of this country. You can witness that. When Kisan agitation happened, they are there with the Kisans. They fought for Agniveer. When they are in great difficulties, this is the social commitment of these great players, great resolutes. That is why Indian National Congress is very proud to accept them in this party. Leaders will come through movements. These two people came through a biggest movement in this country. Now somebody is criticizing. I saw that these are all the conspiracy, Congress conspiracy. So many athletes are in different parties. So many Olympians are also in different parties. If that also a part of conspiracy. Now we are very proud that I am again telling these big stalwarts of Indian sports history led a movement. They know that which party has to trust through their experience. They completely know about that. Therefore, they chosen Indian National Congress as their party. This is what happened. அண்மை செய்தி. காங்கிரஸில் இணைந்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் மூத்த தலைவர் பவன் கேரா முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். அவரோடு மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவும் காங்கிரஸில் இணைந்திருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கி கேட்கலாம். ராஜா வணக்கம். இவர்கள் இருவரும் காங்கிரஸில் இணைந்தது தொடர்பான மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். டெல்லியில் அக்பர் சாலையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் மூத்த தலைவர் பவன் கேரர் ஆகியோர் முன்னிலையில் மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் நடைபெறவுள்ள ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட போவது உறுதியாகிவிட்டது. சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் ராகுல் காந்தியை இவர்கள் சந்தித்து பேசினர். அதிலிருந்து இவர்கள் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இன்று அதிகாரப்பூர்வமாக உறுதியாகிவிட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு இவர்கள் இணைவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவும் அவர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள், வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். இந்த இணைவதற்கு முன்பு வினேஷ் போகத் தனது ரயில்வே துறையில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றிய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ரயில்வே துறையில் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றுவது மறக்க முடியாத அனுபவம் என அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். தனது ராஜினாமா கடிதத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார். இவர்கள் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தது ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு வலுவான கூட்டணியை காங்கிரஸ் இந்த முறையை அமைக்க இருப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் அந்த மாநில உள்ள பிற எதிர்கட்சிகளிலும் சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை வைத்து பாஜக வெல்வதற்கான ஒரு திட்டத்தை காங்கிரஸ் கட்சி வகுத்திருக்கிறது. ஹரியானாவை பொறுத்தவரை ஏற்கனவே பாஜக ஆளும் மாநிலமாக இருந்தது சரி, இந்த முறை ஒரு கடும் சவாலாக திகழ்கிறது. நேற்று முதலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டு விட்டது. இன்னும் ஹரியானா காங்கிரஸ் வேட்பாளர்கள் இன்னும் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இவர்கள் இணைப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இன்று இரவோ அல்லது நாளை காலையோ இவர்கள் பெயர் சேர்க்கப்பட்டு இவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற அதிகாரப்பூர்வ பட்டியலும் வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா.
உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.